வணக்கம் டியர் டிஜி விளாக்ஸ் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். என்ன வீடியோ அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வீடியோக்கே 40,000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. ஒரு கம்பெனி, சூதாட்ட கம்பெனி தரேன்னு சொன்னாங்க. நான் அதை ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த 40,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். 40,000 ஒரு 2-3 மாதம் அப்படியே நிம்மதியாக காசை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். நம்ம ஒர்க்லேருந்து வர்ற காசும் சரி, இந்த ப்ரொமோஷன் நம்ம 40,000 வரும்போது கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அதே நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் 2 ப்ரொமோஷன்லாம் பண்ணேன். அதுக்கு எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன்னு ஒரு உத்தம மாதிரி பேசினேன்னு. நான் அந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னால் மக்களுக்கு பாதிப்பு வர்ற ப்ரொமோஷன்ஸ், என்னால் ஒருத்தங்க காசு இழக்க போகிறாங்க, நான் பண்ணுற ப்ரொமோஷனால் ஒருத்தவங்க ஆண்டியாக போகிறாங்க, நான் பண்ணுற ப்ரொமோஷனால் யாரோ ஒருத்தவங்க நடுத்தருக்கு வர போகிறாங்க, எல்லாத்தையும் இழக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த ப்ரொமோஷனை பண்ண மாட்டேன். இப்போ சூதாடுற ஆப்பை ப்ரொமோட் பண்ணோன்னா அதில் யாராச்சும் ஒருத்தர் காசை கட்டி அந்த காசை இழந்துட்டாங்கன்னா அந்த 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 பாவம் ஃபுல்லாக என்ன தான் வந்து சேரும். ஏன்னா என் மூலியமாக தான் அவங்க அதுக்குள்ளே போயிருக்காங்க. நான் அந்த வீடியோ பண்ணேன் அப்படி ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் வேறு யார் மூலியமாக தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பாவம் என்ன வந்து சேராது. அப்படி பாவத்தை சேர்த்து அதில் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கல. நல்ல ஃபர்னிச்சர் கடைக்கு ஒரு ஆடு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடு கூட பண்ணியிருந்தேன். சைக்கிள் கடைக்கு ஒரு ஆடு பண்ணியிருந்தோம். இந்த 2 பண்ணியிருந்தோம். சைக்கிள் வாங்குறதுனால யாருமே நடுரோட்டுக்கு வர போகிறது கிடையாது. சின்ன பிள்ளைகளுக்காக சைக்கிள் வாங்க போகிறாங்க. ஃபர்னிச்சர் வாங்குறதுனால யாரும் நடுரோட்டுக்கு வர போகிறது இல்லை. தூங்க கட்டில் வாங்க போகிறாங்க, பீரோ வாங்க போகிறாங்க, வீட்டில் நகையை பணத்தை சேவை வைக்க பீரோ வாங்க போகிறாங்க. அவ்வளோதான். இதான் நான் பண்ணுற ப்ரொமோஷன்ஸ். இப்படி தான் இருக்கும். மக்களுக்கு பாதிப்படுற ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு, நிறைய மெயில் வந்துருச்சு ப்ரொமோஷன் ரிலேட்டடாக. அதில் பாதி ஃபேக்காக தான் இருக்கும். அதனால் ரொம்ப செக் பண்ணி தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். லைட்டாக ஃபேக் மாதிரி இருந்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன். அப்படியே ரிப்ளை பண்ணுறதுனால என் மொபைல் நம்பரை தான் கொடுப்பேன். சரி, டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, நம்ம யூடியூப் சேனல்லேருந்து நிறைய பேர் மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா மெயில் ஐடி ஓப்பனில் தான் இருக்குது. கண்ணில் 10,000 மெயில் வந்துருக்கு வரைக்கும். எனக்கு கண்ணில் படுற மெயிலெலாம் ரிப்ளை பண்ணிடுவேன். அதில் சப்ஸ்கிரைபர் நண்பர்களாக இருந்து நம்மளை பிடிச்சி நம்மள்கிட்ட பேசணும்னு நினச்சி பண்ணுறவங்க மேலும் மிஸ் ஆகும். இந்த மாதிரி ஆடு ப்ரொமோஷன் இருக்குல்ல, அதுவும் மிஸ் ஆகும். கண்ணில் பாடுதான் பண்ணுவோம், அதுலேயும் நல்லதாக இருந்தால் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு 3 மெயிலுக்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேவா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ் கம்பெனி, மேட்ரஸ் வீடியோ பார்த்துருப்பாங்க போல். அதில் இருந்தனால திங்கக்கிழமை உங்களுக்கு நாங்கள் எங்களோட டீம் வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமையா, திங்கக்கிழமை, நாளைக்கு இந்த வீடியோ இப்போ சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறேன், நாளைக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ரஸ் வாங்குகிறோம், அந்த மேட்ரஸை ப்ரொமோட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக யாரும் நடுத்துறதுக்கு வர போகிறது கிடையாது. ஸோ ஒருவேளை அவங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நமக்கு ஒரு மேட்ரஸ் தராங்க. அப்படிங்கும்போது எனக்கும் அது யூஸ்ஃபுல். எனக்கும் மேட்ரஸ் வந்துடும் வீட்டுக்கு. த சேம் டைம் இப்படி ஒரு மேட்ரஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். மேட்ரஸ் வாங்குறதுனால யாரும் நடுரோட்டுக்கு வந்துட மாட்டாங்க, யாரும் பிச்சைக்காரங்களாக மாறிட மாட்டாங்க. அது வந்து சூதாட்டம் மாதிரி கிடையாது. அது ஒரு கம்பெனி இருக்குப்பா அப்படின்னு தெரிய வச்சோன்னா, சரி இந்த கம்பெனியில் வாங்கி பார்ப்பேன், நம்ம டிஜி விளாக்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல அப்படின்னு வாங்குவாங்க. ஒரு 10 சேல்ஸ் அவங்களுக்கு நடக்கும், இல்லை ஒரு 20 சேல்ஸ் அவங்களுக்கு நடக்கும், இல்லை ஒரு 100 சேல்ஸ் கூட நடக்கலாம். அதனால அவங்களும் லாபம் அடைவாங்க. என் வீடியோவை பார்த்து தம்பிக்காக வாங்குறவங்க கூட சில பேர், சரி வெளியே வாங்கிறது போல் இந்த பையனை ப்ரொமோட் பண்ணியிருக்கான், இவனுக்காகவாச்சும் வாங்குவோன்னு சொல்லி மெனக்கெட்டு வாங்குவாங்க. அந்தளவு நம்ம மேலே பாசமாக இருக்கிற சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களும் எந்த விதத்தையும் பாதிப்படைய மாட்டாங்க. மேட்ரஸை வாங்கி ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். திங்கக்கிழமை எனக்கு அவங்களோட டீம் வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரொமோஷன் 3 ரிப்ளை பண்ணேன்னு சொன்னேன்ல, ஒன்றுக்கு இருந்து ரிப்ளை வந்துருச்சு. நானே கால் பண்ணேன், அவங்க நம்பர் தந்துருந்தாங்க, அந்த மேட்ரஸ் கம்பெனி. இன்னொன்று ரிப்ளை வரல, 3வது ஒன்று ரிப்ளை வருது. வர்றதுன்னா அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஆடை பண்ணுங்கள், இந்த ஆடை இப்படி பண்ணுங்கள் அப்படி தான் மட்டும் தான் பேசுகிறாங்க. நான் எவ்வளோ ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது என்ன ஆடு, இந்த ஆன்லைன் ஜாப்னு சொல்கிறீங்க, என்ன ஜாப் மக்கள் பண்ண போகிறாங்க, நான் உங்களுக்கு வீடியோ டெமோ அனுப்பி விட்றேன், அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு எனக்கு 2 வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஓகேவா. இங்க நின்னு சைட் அடிச்சது போதும், வா பாப்பாக்கு சைக்கிள் வாங்க போலாம். சைக்கிளா? அத பாப்பாக்கு ஒரு சைக்கிள் இருக்கு, மறுபடியும் என்ன சைக்கிள்? பஸ்ஸு சைக்கிள் வாங்க போலான்னு தான் சொன்னேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட காசு கேட்கல, நான் வாங்கி தரேன், வா போலாம். நீங்க சும்மாவே அழகு, இதுல வேற குங்குமம் வேற வச்சுக்கிறீங்க, இன்னும் அழகா இருக்கீங்கன்னு வேற கமெண்ட்ல சொல்றாங்க. பஸ்ஸு இந்த லட்சணத்துல சைட் வேற அடிச்சிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். சைக்கிள் இப்ப தேவையில்லாத ஒண்ணு கம்முன்று. ஆமா, ஏது காசு உனக்கு? அதுக்கு மேல பதில் சொல்லு. நான் தான் ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன்ல. என்னது பார்ட் டைம் ஜாபா? ஆமா, இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், நோ இன்வெஸ்ட்மெண்ட். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க யார் வேணா இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டுமே இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட், வீட்ல இருக்கிறவங்க, ஒர்க் போறவங்கன்னு யார் வேணாலும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட லீகலா மூவ் பண்றாங்க. ஓ, சூப்பரான ஜாபா இருக்கு. சரி, நான் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீடைல் அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. காலர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சைக்கிள் வாங்க போலாம். गाइस, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு புது சைக்கிள், அந்த சைக்கிளை வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இதில் தான் சம்பாரிச்சேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணி சம்பாரிச்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னையா பண்ணி சம்பாரிச்சிங்க? அந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் பார்த்தீங்களா? 52K லைக்ஸு.
52,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. 52,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக 800K ஒரு 500K மினிமம் சொல்லுங்கள். மினிமம் 500Kலேருந்து 1.5 மில்லியன் வரைக்கும் அந்த வியூஸ் போயிருக்கும். ஏன்னா 5 வருஷம் யூடியூப்பில் இருக்கேன். ஒரு வீடியோ எவ்வளோ லைக் வாங்கும், எப்படி வாங்கினா எவ்வளோ வந்து அந்த வீடியோ மக்கள்கிட்ட ரீச் இருக்கும் அப்படின்றத பொறுத்து எப்படி அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 5 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி அது வீடியோ பர்ஃபார்ம் ஆகணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக 1 மில்லியன் வியூஸ் ஆச்சு போயிருக்கும்னு என்னோட நம்பிக்கை. 10 லட்சம் பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அதில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணி காசு இழந்தால் கூட என்ன ஜாப்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோ அனுப்பிச்சி விட்ருக்காங்க, அதையும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், எடுத்துக்கிறேன், ஃபோன் எடுத்துக்கிறேன். தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்க. நம்ம அந்த வீட்டுக்கு வந்திருக்க வேணாம், அந்த வீட்லயே இருந்துக்கலாம்னு தோணுது. ஏன்ப? ஏற்கனவே ஊர்ல மட்டும் பிரச்சனை இருக்கு. இதுல இன்னும் மாசம் கரெக்டா 5ஆம் தேதிக்குள்ள வீட்டு வாடகை வேற எடுத்து வைக்கணும். என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்கி. ஏய், உன்கிட்ட எதிரி இவ்வளவு காசு? கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட சுட்டுட்டியா? அம்மா அப்படியே பாக்கெட்ல 500 1000 வச்சிருக்க மாதிரி. அப்போ உன்கிட்ட எதிரி இவ்வளவு காசு? நான் வீட்ல இருந்தே வேலை பார்க்கனே. வீட்ல இருந்து வேலை பார்க்கா? ஏய், இது பாதிக்கு மேல ஃபேக்கா தான் இருக்காங்க. சுட்டு கட்ட சொல்லிருப்பாங்க. சுட்டு கட்டியோ பண்ணா? அம்மா, நான் வேலை பார்க்குற கம்பெனி 20 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல மாசம் 5000 இருந்து 50 வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். இது கவர்மெண்டோட டெஸ்டபிள் கம்பெனி அப்படின்ற அவார்டையும் வாங்கியிருக்கு. இதுல எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம கட்ட தேவையில்ல. என்ன சொல்லுத? துட்டே கட்ட வேண்டாமா? அப்ப இதுல யாரு வேணா ஜாயின் பண்ணிக்கலாமா? 18 வயசுக்கு மேல உள்ள யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப நான் ஜாயின் பண்ணா என்ன பண்ணணும்? அதுவா, இவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸா பின் பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப் மூலமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க. இப்போ நான் மறுபடியும் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. என்ன இது ஆன்லைனில் என்ன ஜாபும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா அவங்களுக்கு வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னது ரிப்ளை பண்ணியிருக்காங்க? சரிங்க பிரதர், சென்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு ரிப்ளை வந்த மாதிரி தெரில. என்ன இதுன்னே தெரில. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். 18 டேஸ்க்கு மேலே இருக்கணும். ஆன்லைன் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், நோ இன்வெஸ்ட்மெண்ட், பார்ட் டைம் ஃபுல் டைம் ரெண்டுமே இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட லீகலாக ரன் பண்ணுறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அந்த நம்பருக்கு ஹாய் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போதே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இது என்ன ஸ்கேமாக இருக்குமா? இதை வந்து ஏன் இது வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. என்னை காண்டாக்ட் பண்ணது ஒரு பொண்ணு தான், ஒரு லேடியா, டீனேஜர் கேர்ளா இல்லை என்ன எதுன்னு தெரில, பட் ஒரு ஃபீமேல் தான். என்னடா நடக்குதுன்னு தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நோ பார்ட் டைம் ஃபுல் டைம் பண்ணிக்கலாம். என்ன ஜாபுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது கேட்கும் போதே கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய மாதிரி தானே இருக்குது. இப்போ நான் நினச்சேன்னா ரைட், ஓகே பண்ணுவோம், எப்படியும் ஒரு 5000 10,000 தருவாங்க, பண்ணுவோன்னு எடுத்து பண்ணலாம். பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னே யோசிக்காமல் ஓகே அப்படின்ட்டா மினிமம் ஒரு 4000 தருவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எத்தனை நிமிஷம்? 60 செகண்ட் வீடியோ போட்டால் 4000 அப்படின்னு நினச்சி நான் பண்ணலாம். பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு கேட்காம. இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்ல, இப்போ வரையும் எனக்கு பதில் சொல்ல அவங்க பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு. பதில் ரிப்ளை வராது. ஏன்னா நம்ம கிராஸ் கொஸ்டின் கேட்டோம், கண்டிப்பாக ரிப்ளை வராது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படிங்கும்போது இதை மற்ற யூடியூபர்ஸும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது, அதை வந்து தப்பு பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு தான் எனக்கு இது தோணுது. ஸோ இது ஒரு அவேர்னஸாக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பு, பார்ட் டைம் ஜாப்பு அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த உலகம் வந்து எங்கேயோ மாறி போயிடுச்சு. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உழைப்பு இருக்கணும். நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ லைவ் போடுறாங்க, அக்காமார் டோலிமார்கள். அட்லீஸ்ட் அதுலேயே அவங்க உழைப்பு இருக்குது. அவங்க 2 மணி நேரம் லைவ் பண்ணி கமெண்ட் வாசிக்கிறாங்க, அவ்வளோ கமெண்ட் வாசிக்கிறாங்க. சில பேர் ஆபாசமாக பண்ணுறாங்க, அதுதான் தப்பு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் லைவ் பண்ணி லைஃப் ஸ்டைலில் வாங்க இன்றைக்கி இந்த சாப்பாடு செஞ்சுருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஜென்யூனாக பண்ணுறவங்க சந்தோஷம். காமத்தை தூண்டி மெம்பர்ஷிப் போடுங்க, உங்களுக்கு ப்ரைவேட் லைவ் இருக்குது. இந்த அரோரா சின்க்லர்னு ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் 399 ரூபா காட்டினா அந்தரங்க புகைப்படங்கள் மாதிரி அரைகுறை கிட்டத்தட்ட அரை நிறுவனம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நம்மளோட அப்படியே இதை தூண்டுற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் அவங்க போட்டு எவ்வளோ மாதம் 28 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. 7500 பேர் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. 399 ரூபா மாதம் கட்டுறாங்க. எதுக்கு? அந்த பொண்ணோட உடம்ப அங்கங்கே பார்க்குறதுக்கு. சரி, இப்படி இதெல்லாம் பண்ணுறது தப்பு. மற்றபடி நீங்கள் ஏதோ ஒரு உழைப்பு போடுறீங்களா, அது எந்த விதமான உழைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதோ ஒரு உழைப்பு போடுறீங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோடி ரூபா வந்தாலும் அவன் அடுத்தவன் பொறாமப்படுறானா, படம் மயிரெண்டு போக வேண்டியதான்.
இல்லை ஒரு 100 ரூபா வருதா, ஓகேப்பா நம்ம உழைப்புக்கு ஏதோ ஒரு காசு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்னு மக்களை ஏமாத்துறது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்ட் டைம் ஜாப் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், இதான் டெமோ வீடியோ, இதை பார்த்து இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போட்டுருங்க. நினச்சேன்னா நான் பண்ணலாம். கைஸ் தம்பிக்கு வந்து இதை வாங்கி கொடுக்க போகிறேன் கைஸ், அதை வாங்கி கொடுக்க போகிறேன் கைஸ், இந்த வீடியோவில் வந்த மாதிரி நானும் பண்ணலாம். என்ன பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. யாராச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி மாட்டியிருக்கீங்களா? அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறது மூலயமா இன்னொருத்தரை விழிப்புணர்வோடு இருக்க வைக்கலாம். நம்ம இப்படிலாம் இருக்குது போல் கமெண்ட் வாசிக்கிறவங்க நினைப்பாங்க, உங்களை ஏமாலே நினைக்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தர் ஏமாந்துருக்காரு, நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ யாருக்காச்சும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங். பை.